அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு புதுசா உங்களுக்கு மேக்ஸ் மிஸ் வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இதுதான் 5th ஏவா? ஓ, நீங்க இந்த ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆகுதா? அது நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. நீ தானே எடுத்த, சொல்லு. மேம், my name is நிலா. என் பேரு அனிலா. என்னது, உன் பேர் அனிலாவா? எங்க அப்பா இந்த ஏரியா கவுன்சிலர் மேம். எங்க அப்பா தான் இந்த ஊரு பண்ணையாரு. எதை இத்தனை வருஷமா மறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதுவே என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. அனிலாவா? அனிலாவோட நோட்புக் எப்படி வந்துச்சு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நோட்டு எப்படி இப்ப வரும்? அனிலான்னு நம்ம கிளாஸ்ல யாருமே இல்லையே மேம். இது மேம், ப்ளீஸ் மேம், விட்டுருங்க மேம். மேம் சாரி மேம். வலிக்குது டீச்சர், ரொம்ப வலிக்குது டீச்சர். நிலா வலிக்கிறத வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டுறலாம். அப்பதான் இந்த மிஸ்க்கு கெட்ட பேர் வரும். வந்து போனை பாரு, அதுக்கப்புறம் வாய் இல்ல, உனக்கு நெஞ்சே அடைச்சிரும். அப்படி என்ன இவ போனை பார்த்து பயந்துட்டா? எங்க காட்டு அனுஷ்கா, நாளைக்கு உன்னுடைய பர்த்டே தானே? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பா. பூஜா, எங்க அம்மா என்னுடைய பர்த்டேக்கு அட்வான்ஸாவே gift வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ கண்ணை மூடு, அந்த gift எடுத்து நான் டேபிள் மேல வைக்கிறேன். ஐயோ அனுஷ்கா, இது ஐபோன் 17 ஏர் தானே? இதுவா உனக்கு உங்க அம்மா gift வாங்கி தந்தாங்க? இதோட விலை எவ்வளவுப்பா? இதோட விலை 1,20,000. அனுஷ்கா, உங்க அம்மா இந்த போனை gift பண்ணத போட்டோ எடுத்து gift from my momனு இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவோம். பாக்குறவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியும். என்னது இது, பூஜாவோட டேபிள்ல போன் இருக்குது? ஸ்கூலுக்கு எல்லாம் போன் எடுத்துட்டு வர கூடாதுன்னு மேம் எத்தனை வாட்டி சொல்லிருக்காங்க. மத்தவங்க யாராச்சும் போன் எடுத்துட்டு வந்தா கூட மேம் என்னதான் கேள்வி கேக்குறாங்க. as a class leader நீ தானே இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவளுங்க போன் எடுத்துட்டு வரதுனால நம்ம தான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு மேம் கிட்ட. ஏ பூஜா, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போன் கொண்டு வந்த? போன்ல எடுத்துட்டு வர கூடாதுன்னு தெரியாது உனக்கு? என்னது, பூஜா போன் எடுத்துட்டு வந்திருக்காளா? எங்க காட்டு பாப்போம். அட ஐபோனா? அவகிட்ட வெறும் போனே கிடையாது. அவகிட்ட ஏது ஐபோன்? ஹேமா, இது என்னோட போன் கிடையாது, இது அனுஷ்காவோட போன். அவளுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு அவளோட அம்மா வாங்கி கொடுத்திருக்காங்க. அதுவும் இது சாதா போன் கிடையாது, ஐபோன் 17 ஏர். இதோட மதிப்பு 1,20,000 ரூபாய். அது என்ன போனா எனக்கு என்ன? ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வர கூடாதுன்னு தெரியாது உங்களுக்கு? சும்மா சும்மா போன் எடுத்துட்டு வந்துட்டு தேவையில்லாம என்னையும் பிரச்சனையில கோத்தி விடுறீங்க. என்னவோ பண்ணி தொலைங்க. ஆனா மிஸ் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க போன் கொண்டுட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். கிளாஸ் லீடரா இருக்கிறதுனால நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அடேங்கப்பா, இதுதான் ஐபோன் 17 ஏரா? இத யூடியூப்ல நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாங்க. ஆனா இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். என்ன இந்த போன் இவ்வளவு மெலிசா இருக்குது? ச்சே, நம்மளுக்கும் அனுஷ்கா அம்மா மாதிரி கிடைச்சிருக்கணும். போன பர்த்டேக்கு என்னடானா PlayStation வாங்கிட்டு வந்தா, இந்த பர்த்டேக்கு என்னடானா ஐபோன் 17 வாங்கிட்டு வந்திருக்கா. நம்மளுக்கும் தான் பர்த்டே வருது. நாளைக்கு எங்க நிலாவுக்கு கூட தான் பர்த்டே. இந்த மாதிரி இல்லாம போன் வாங்கி தர போறாங்க. அனுஷ்கா, ஒரே ஒரு நிமிஷம் போனை காட்டுப்பா. மிஸ் வரதுக்குள்ள நான் பார்த்து தந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மிஸ் வந்து பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நாங்க தான் பிரச்சனையில மாட்டிப்போம். ஏற்கனவே ஹேமா வேற எங்க மேல காண்ட்ல இருக்கா போன் எடுத்து வந்ததுக்காக. நாங்க ஐபோன் 17 வச்சிருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதனால மிஸ் கிட்ட போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவா. பூஜா, இது என்னமோ உன் போன் மாதிரி ரொம்ப தான் பிஹேவ் பண்ற. இது அனுஷ்காவோட போன் தானே? இரு, நான் அனுஷ்கா கிட்டே பேசிக்கிறேன். அனுஷ்கா ப்ளீஸ் பா, ஒரே ஒரு நிமிஷம் பா. இந்த போனை நான் இப்பதான் நேர்ல பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் கையில தொட்டு பார்த்து தந்துறேனே. சரி போன் எடுத்து பாரு. ஆனா கிளாஸ் மிஸ் வரதுக்குள்ள என் போன் எனக்கு திருப்பி கொடுத்துறணும், சரியா? அனுஷ்கா, என்னப்பா சொல்ற நீ? பூஜா, விடு, அவளும் நம்ம சங்கத்தாளு தானே. போனை பார்த்து தட்டோம், விடு. நான் உனக்கு வேணா லஞ்ச் டைம்ல காட்டுறேன். என்னமோ பண்ணு, வர நீ ரொம்ப தான் நல்லவளா மாறிட்டு வர. இது எங்கதான் கொண்டு போய் விட போதோ தெரியல. லில்லி, போனை பாரு, நல்லா வழன்னு பளிங்கு கல்லு மாதிரி இருக்குல்ல? ஆமா மல்லி, கேமரா ஆன் பண்ணாமலே நம்மளுடைய முகம் இந்த போன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். அனுஷ்கா பாரு, இன்னும் அவங்க போனை தரல. மிஸ் வரதுக்குள்ள போனை கொடுத்துறேன்னு சொன்னாங்க. இப்ப பாரு, மிஸ்ஸே வந்துட்டாங்க. அவங்க போனை ஒரு பீரியட் ஃபுல்லா வச்சு பார்த்துட்டு தான் தர போறாங்க பாரு. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாரும் பிரசன்ட் தானே? யாராச்சும் ஆப்சென்டீஸ் இருக்காங்களா? இன்னைக்கு தனித்தனியா அட்டெண்டன்ஸ் எடுக்கல, எனக்கு டைம் இல்ல. அதனால யாராச்சும் ஆப்சென்டீஸ் இருந்தா சொல்லிடுங்க, நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு புதுசா உங்களுக்கு மேக்ஸ் மிஸ் வந்திருக்காங்க. பழைய
மேக்ஸ் மிஸ் ஸ்கூல்ல விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. அதனால ஒரு வாரம் ஃபுல்லா மேக்ஸ் பீரியட பிடி பீரியட் மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஆனா இன்னில இருந்து மேக்ஸ்க்கு புது மிஸ் வந்துட்டாங்க. ஒழுங்கா மேக்ஸ ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லனா உங்களோட கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் மேக்ஸ்ல ரொம்ப வஸ்டா இருக்காங்கன்னு புதுசா வந்த மேக்ஸ் மிஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே மத்த சப்ஜெக்ட்ஸ் மிஸ்லாம் என்கிட்ட வந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. புது மிஸ்ஸும் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வெச்சுக்காதீங்க, சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன ஏமாத்துற மாதிரிலாம் அந்த மிஸ் நீங்க ஏமாத்த முடியாது. அந்த மிஸ் பயங்கர ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அவங்க ஜனாதிபதி கிட்ட 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ரொம்ப நேர்மையான ஒழுக்கமான டீச்சர்னு பாத்துக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணீங்கன்னா போதும் அந்த மிஸ் அடி பின்னி எடுத்துருவாங்க. அதனால பார்த்து நடந்துக்கோங்க. எஸ்பெஷலி பூஜா, அனுஷ்கா, லில்லி, மல்லி, உங்க 4 பேருக்கும் தான் சொல்றேன். ஒழுங்கா பார்த்து நடந்துக்கோங்க அந்த மிஸ் கிட்ட. என்னப்பா நம்ம கிளாஸ் டீச்சர் எப்ப பாரு அனுஷ்கா, பூஜா, லில்லி, மல்லி நம்ம 4 பேரை மட்டும் தான் ஒழுங்கா இருந்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம 4 பேர் தான் இந்த கிளாஸ்ல இருக்கோமா? நம்ம 4 பேர் தான் இந்த கிளாஸ்ல ஒழுங்கினமா இருக்கோமா? மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா தான் இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இதுதான் 5th ஏவா? ஆமாங்க மேம், இதுதான் 5th ஏ. ப்ளீஸ் கம் இன். குட் மார்னிங் மேம். நீங்க தானே புதுசா வந்திருக்க அமுதா மேம்? நீங்க தானே மேத்ஸ் டீச் பண்ண போறீங்க? இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் மேம் எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க, பங்க்சுவலா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் மேம். அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் சொல்லிருந்தாங்க மேம், நீங்க ஜனாதிபதி கிட்ட அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களாமே. கங்க்ராட்ஸ் மேம். எஸ் மேம், என்னுடைய நல்ல ஒழுக்கத்துக்காக எனக்கு அந்த அவார்டை சிபாரிசு பண்ணாங்க மேம். ஏய் அனுஷ்கா, நான் அப்பவே சொன்னல போன் கொடுக்காதேன்னு. நீ என்னமோ சங்கத்தால அது இதுன்னு சொன்ன. இப்ப பாரு போன் அவளுங்களே வச்சிட்டாளுங்க. இன்னைக்கு 2 பீரியடும் நமக்கு மேத்ஸ் பீரியட் தான். அதனால 2 பீரியட் ஃபுல்லா அவளுங்களே போன் வச்சுக்க போறாளுங்க. இரு நான் எப்படியாச்சும் அவளுங்கள கூப்பிட்டு போனை வாங்கிடுறேன். மல்லி ஏய் மல்லி கேக்குதா? பூஜா நம்மள தான் கூப்பிடுறா. அநேகமா இந்த போனை வாங்குறதுக்காக தான் இருக்கும். லில்லி நீ பாட்டுன்னு கண்டுக்காம இரு. மிஸ் பேசுறதையே கவனிச்சிட்டு இருக்கலாம். போனை இப்ப கொடுக்க வேணாம். 2 பீரியடும் மேத்ஸ் பீரியட் தானே. அதனால நம்ம போனை பேக்குள்ள வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரலாம். அது மட்டும் இல்லாம இவங்க புது மிஸ் தானே, வந்ததும் பாடம்லாம் எடுக்க மாட்டாங்க. அவ இன்னொரு வாட்டி கூப்பிட்டா கூட நீ கம்முனு இரு, காதுலயே வாங்காத. பாரு அனுஷ்கா பாரு, நான் அத்தனை வாட்டி கூப்பிட்டோம் அவங்க காதுலயே வாங்காத மாதிரி இருக்காங்க பாரு. என்னமோ மிஸ் பேசுறதே கவனிச்சிட்டு இருக்க மாதிரி பண்றாளுங்க பாரு. இவளுங்க பாடம் நடத்தினாலே கவனிக்க மாட்டாளுங்க, மிஸ் பேசுறத கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாளுங்க பாரு. அப்பதானே போனை கொடுக்காம தப்பிக்க முடியும். நீ முதல்ல ஏன் அவளுங்களுக்கு போனை கொடுத்த? நீ பண்றது முதல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல அனுஷ்கா. மேம், இந்த ஸ்கூல்ல நீங்க 1 மந்த் மட்டும் தான் ஒர்க் பண்ண போறதா ஸ்டாஃப் ரூம்ல பேசிக்கிட்டாங்களே, உண்மைங்களா மேம்? அப்பாடா, நான் கூட எங்க இந்த மிஸ் இந்த ஸ்கூல்ல பர்மனெண்டா இருந்துருவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை 1 மாசத்துல திரும்பி போயிடுவாங்களா? அது ஆமாங்க மேம். ஆக்சுவலா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது மேம். அந்த சம்பவத்தினால இனி இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மேம். பிரின்சிபல் மேம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க தான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. 1 மந்த்க்குள்ள நாங்க ஒரு மேத்ஸ் டீச்சர் அரேஞ்ச் பண்ணிடுவோம், அது வரைக்கும் நீங்க தான் வந்து மேத்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்லாம் வருது, அதனால வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுத்து கொடுங்கன்னு பிரின்சிபல் மேம் ரொம்ப ரெக்வஸ்டிங்கா கேட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம வந்தேன் மேம். ஆக்சுவலா நான் இந்த ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆகுது மேம். ஓ, நீங்க இந்த ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆகுதா? அப்படி என்ன மேம் ப்ராப்ளம் ஆச்சு உங்களுக்கு இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு? அது வந்து நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில். நான் தான் உங்க பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க கணக்கு டீச்சர். என்னுடைய பேர் அமுதா. உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சொல்லு, உண்மையை சொல்லு. நீ தானே எடுத்த, சொல்லு. வலிக்குது டீச்சர், ரொம்ப வலிக்குது டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர். சாரி மேம், அந்த இன்சிடென்ட்னால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அத நான் ஞாபகப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் அத பத்தி மட்டும் கேட்காதீங்க மேம். ஓகே மேம். சாரி மேம். நான் சும்மா தான் கேட்டேன் மேம். மேம் என்ன மேம், நீங்க பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க. மேம் என்னன்னே தெரியல மேம், எனக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப பாரமா இருக்க மாதிரி இருக்கு மேம். என்னன்னே தெரியல மேம், காலையில இருந்து ஏதோ தோள்பட்டையில மூட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்கு மேம். அப்படிங்களா? சரிங்க மேம், உடம்ப பாத்துக்கோங்க மேம். ஓகே மேம், நீங்க கிளாஸ பாத்துக்கோங்க மேம். பசங்க சொன்னா கேட்டுப்பாங்க, மத்தபடி அவங்க சொல் பேச்சு கேட்கலனா உங்க ஸ்டைல்ல நீங்க டீல் பண்ணிக்கோங்க மேம். சரிங்க மேம், நான் கிளம்புறேன் மேம். Thank you மேம். ஏய் லில்லி, இங்க பாரு, போன் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட்ல நான் யூஸ் பண்ணி தரேன். செகண்ட் பீரியட் நீ யூஸ் பண்ணு, சரியா? அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் பீரியட் நான் தான் யூஸ் பண்ணுவேன். செகண்ட் பீரியட் வேணா நீ போனை யூஸ் பண்ணிக்கோ. ஸ்டூடண்ட்ஸ், என் பேர் அமுதா. நான் தான் உங்க கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்க மேத்ஸ் டீச்சர். உங்களுடைய கிளாஸ் டீச்சர் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த மேக்ஸ் டீச்சர் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய சப்ஜெக்ட்ல நீங்க எல்லாரும் 100 out of 100 எடுக்கணும். யாராச்சும் 100க்கு 95 எடுத்தீங்கனாலே போதும். பெரம்பு எடுத்து நல்லா 5 அடி வெலாசுன்னு வெலாசி ஏன் 5 மார்க் கம்மியாச்சுன்னு அடிப்பேன். அவ்வளவு ஸ்ட்ரிக்டான டீச்சர் நானு. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளாஸ் நடத்தும் போது யாராச்சும் பேசுறது, சிரிக்கிறது, கிசு பண்றது எந்த இதுவும் இருக்க கூடாது. அமைதியா இருக்கணும். பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கணும். இங்க கிளாஸ் லீடர் யாரு? நீதானா? வாட் இஸ் யுவர் நேம்? அத நான் கேட்டதா சொல்லுவியா? உனக்கே சொல்லணும்னு அடி வெட்டாது. இங்க பாரு, நான் கிளாஸ் ரூமுக்கு வரும்போது கிளாஸ் ரூம் ரொம்ப நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். எங்கேயுமே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கூட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, பிளாக் போர்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு அன்னைய டேட்டை கரெக்டா போட்டு வச்சிருக்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல டீச்சர் வந்து எழுதிட்டு போனதெல்லாம் இருக்க கூடாது. நான் வந்து போர்டு அழைக்கிற மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. நான் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சதும் 40 minutes ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா பீரியட் யூஸ் பண்ணுவேன் நானு. அந்த நேரத்துக்கு போய் போர்டு அழைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸ் நோட்டுக்கு பிரவுன் கலர் ஷீட்டை லேமினேட் பண்ணி போட்டுருக்கணும். அதுல ஒயிட் கலர் ஸ்டிக்கர், பிளெயின் ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டி வச்சிருக்கணும். இந்த பிடிஎஸ் ஸ்டிக்கர் ஒட்டுறது, யூனிகார்ன் ஸ்டிக்கர் ஒட்டுறது, லபூபு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பென்டன் ஸ்டிக்கர் ஒட்டுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் யாராச்சும் வச்சுக்கிட்டீங்க அப்புறம் மேக்ஸ் நோட்டை கீழ்ச்சி போட்டுருவேன் நானு. அப்புறமா அந்த நோட்ல இருக்கிறதுல மொத்தமா எழுத வேண்டியதா போயிடும். இந்த மேம்க்கு பிடிஎஸ் தெரிஞ்சிருக்கு, லூலு தெரிஞ்சிருக்கு, இவ்ளோ அப்டேட்டடா இருக்காங்க. வாவ் பூமி, என்னப்பா இந்த மேம் பிடிஎஸ் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட கூடாதுன்னு சொல்றாங்க? உனக்கு ஒட்டணும்னு ஆசை இருந்தா ஒட்டு. ஆனா அதுக்கப்புறம் நோட்டை ஃபுல்லா நீ தான் உட்கார்ந்து எழுதணும். ஏன்னா பிடிஎஸ் ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா மிஸ் தான் கீழ்ச்சி போட்டுருவான்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தா நீங்க வீட்லயே எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கணும். யாராச்சும் முடிக்காம வந்தீங்க, அந்த ஹோம்வொர்க்கை நீங்க 100 டைம்ஸ் எழுதி எடுத்துட்டு வரணும். அந்த 100 டைம்ஸ் பனிஷ்மெண்ட் எழுத போறது நீங்க இல்ல, உங்களுடைய பேரண்ட்ஸ். புரியுதா? லில்லி, இந்த மிஸ் இன்னும் 1 மாசம் தான் இருக்க போறாங்க. அப்பாடான்னு இருந்தேன். ஆனா இந்த 1 மாசமா எப்படி இந்த மிஸ் கிட்ட இருக்க போறேன்னு நினைச்சு திக்கு இருக்குது. ஓகே, now introduce yourself. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃாதர் நேம் and உங்களுடைய ஃாதரோட ஆக்குபேஷனை சொல்லுங்க. என்னோட நேம் பென்ட்லி மேம். எங்க அப்பா பேரு கிஷோர் மேம். அவர் பஸ் கண்டக்டரா இருக்காரு மேம். Ma'am, my name is Bommi. My father name is Ajit Kumar. He is driver, ma'am. My name is Malli. My father name is Magesh. He is an engineer, ma'am. Ma'am, என்னோட நேம் ஹேமா. எங்க அப்பா பேரு சுரேஷ், ma'am. அவர் ஃபாரின்ல வர்க் பண்றாரு, ma'am. Ma'am, my name is நிலா. என் பேரு அனிலா. என்னது, உன் பேர் அனிலாவா? இல்ல ma'am, அனிலா இல்ல. ஏன் நிலான்னு சொன்னேன், ma'am. My father name is அன்பு. He is an agriculture officer, ma'am. எங்க அப்பா பேரு அன்புமணி. எங்க அப்பா விவசாயி. என்ன இந்த மேமோட முகமே சரியில்லை. நிலா பேரை கேட்டதும் இந்த மேமோட முகம் கோழி முட்டைய பார்த்து நல்ல பாம்பு மாதிரி மாறிடுச்சு. எனக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னால 1 மாசம் தொடர்ந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. என்ன மிஸ் எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆலிஸ் சொன்னது கூட மிஸ் காதுல வாங்கல போல இருக்கு. என்னமோ கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுமா? என்ன? இல்ல மேம், நான் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாமா? நீங்க எதை யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆலிஸ் சொன்னதே நீங்க கவனிக்காத மாதிரி இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் யார் சொன்னா? நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சொல்லு, உன் பேர் சொல்லு. My name is Pooja, ma'am. My father name is Murugan. He is a vegetable seller, ma'am. Ma'am, my name is Anushka. What? Teacher, என் பேரு அம்பிகா. என்ன இந்த மிஸ் நிலா பேரை கேட்டதுக்கும் அதிர்ச்சி ஆனாங்க, இப்ப அனுஷ்கா பேரை கேட்டதுக்கும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பேர்ல என்ன இருக்குது? இந்த பேரை கேட்டதுக்கு இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்க அப்பா பேரு செல்வம், மேம். எங்க அப்பா பேரு செல்வ கணேஷ். என்ன, அப்பா பேரு கூட கிட்டத்தட்ட ஒத்து போகுது. எங்க அப்பா இந்த ஏரியா கவுன்சிலர், மேம். எங்க அப்பா தான் இந்த ஊரு பண்ணையாரு. Oh my god, எப்படி அப்பாவோட வேலையும் ஒத்து போகுது? அனுஷ்கா, உங்க அப்பா பேரு வண்டு முருகன் தானே? இப்ப என்ன புதுசா வேற ஒரு பேர் சொல்ற? உனக்கு எத்தனை அப்பா? உன் மூஞ்சி. வண்டு முருகன்ன்றது எங்க அப்பாவோட கட்சி பேரு. எங்க அப்பாவோட ஒரிஜினல் பேரு செல்வம் தான். அனுஷ்கா, அங்க பாருப்பா நம்ம மேம். Oh my god, நான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்க கூடாது. நான் இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில சம்பவம் நடந்த அந்த ஸ்கூலுக்கே வந்துட்டேன் நானு. இனி என்னென்னலாம் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. நான் எதை இத்தனை வருஷமா மறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ அதுவே என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்ப எனக்கு நடக்கிறதெல்லாம் கோஇன்சிடென்ஸா இல்ல எனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை வரப்போதான்னு தெரியல. லில்லி, மிஸ்க்கு தலைவலிக்குது போல இருக்கு. அதான் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டாங்க. இதான் நல்ல சான்ஸ். வா, நம்ம அனுஷ்காவோட போன் எடுத்து கேம் விளையாடலாம். நீ சும்மா இரு மல்லி. போன்
நிலான்னு கூப்பிட்டா கூட என் காதுல அம்பிகான்னு கேக்குது, நிலான்னு சொன்னா அனிலான்னு கேக்குது. மறுபடியும் ஏன் அந்த பேர் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குது? இந்த டிஸ்டர்பன்ஸ்ல என்னால இன்னைக்கு கிளாஸ் நடத்த முடியாது. பேசாம எல்லாரோட நோட்டும் வாங்கி பாக்குற மாதிரி பாத்துட்டு மத்தியானத்துக்கு மேல லீவ் எடுத்துட்டு நாளைக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட மேக்ஸ் நோட் எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சம்ஸ் எப்படி போட்டிருக்கீங்கன்னு நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் டீச்சர் உங்களுக்கு என்னென்ன நடத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லி தரணும்னு டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அதனால உங்களோட நோட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நீங்க சம்ஸ் ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் நாளையில இருந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேன். சரிங்களா? மேம் மொத்த மேக்ஸ் நோட் உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிட்டேன் மேம். யாரோட நோட் இது? ஓகே, கார்த்திக், மல்லி. என்னது இது? அனிலாவா? அனிலாவோட நோட்புக் எப்படி வந்துச்சு? அனிலாவோட நோட்புக் எப்படி இங்க வந்துச்சு? ஏய் ஹேமா, எப்படி அனிலாவோட நோட்புக் இங்க வந்துச்சு? சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நோட் எப்படி இப்ப வரும்? சொல்லு, கேக்குறல? அனிலாவோட நோட்புக் எப்படி இங்க வந்துச்சு? மேம் என்ன மேம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல மேம். அனிலாவா? அனிலான்னு நம்ம கிளாஸ்ல யாருமே இல்லையே மேம். மேம் அது அனிலா இல்ல மேம். ஏன் நிலான்னு போட்டுருக்கு மேம். நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன் மேம். என்னது? ஏன் நிலாவா? ஆமாங்க மேம், நல்லா பாருங்க மேம். ஏக்கும் நிலாக்கும் நடுவுல புள்ளி அழிஞ்சிருச்சு மேம். அதனால உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அனிலா மாதிரி தெரிஞ்சது மேம். இது நிலாவுடைய நோட்டு தான் மேம். ஏய், நீ தானே நிலா? இங்க வா. இங்க உன்னால இனிஷியலுக்கு பக்கத்துல புள்ளி கூட ஒழுங்கா வைக்க முடியாது. மேம் 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 வலிக்குது மேம், வலிக்குது மேம். ப்ளீஸ் மேம், எதுக்கு மேம் அடிக்கிறீங்க? ப்ளீஸ் மேம். உன்னால எனக்கு ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு உயிர் வந்தது. ஏன் எல்லாரும் எனக்கு மறுபடியும் அதையே ஞாபகப்படுத்துறீங்க? சொல்லு. ஏக்கும் நிலாக்கும் நடுவுல புள்ளி ஒழுங்கா வைக்க மாட்டேன். உனக்கு அதுக்கு கூட வலிக்குதா? நீ புள்ளி ஒழுங்கா வைக்காததுனால நான் அது அனிலான்னு படிச்சு எனக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆயிடுச்சு. எதுக்காக எனக்கு தேவையில்லாத இந்த டென்ஷனை குடுக்குற? இனிமேல் நீ புள்ளி ஒழுங்கா வைக்கல, அவ்வளவுதான், உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு மேம் சாரி மேம், சாரி மேம். ப்ளீஸ் மேம், இனிமேல் ஒழுங்கா வைக்கிறேன் மேம். மேம் மேம் ரொம்ப வலிக்குது மேம். ப்ளீஸ் மேம் விட்டுருங்க மேம். மேம் சாரி மேம். வலிக்குது டீச்சர், ரொம்ப வலிக்குது டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர். சாரி மேம். அனுஷ்கா, என்னப்பா இது? அங்கங்க மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் சரியா போடலனாலும் அடிப்பாங்க. ஆனா இவங்க என்னடானா இனிஷியலுக்கு பக்கத்துல புள்ளி வைக்கலன்றதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறாங்க நிலாவை. அது ஏன் அனிலாவை மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஸ்ஸுக்கு என்னதான் நடந்துச்சு? எதுக்கு இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க இந்த மேம்? லில்லி, இந்த மிஸ் சரியான திமிரு பிடிச்ச மிஸ் போல இருக்கு. பாரு, இனிஷியலுக்கு பக்கத்துல புள்ளி வைக்கலன்றதுக்காக இப்படி போட்டு அடிப்பாங்க நிலாவை. இப்பெல்லாம் பசங்களை அடிக்க கூடாதுன்னு ரூல்ஸே போட்டிருக்காங்க. லில்லி, இதான் நல்ல சான்ஸ். சீக்கிரமா அந்த போன்ல கேமரா ஆன் பண்ணு. நிலா அடிக்கிறத வீடியோ எடுத்து நெட்ல போட்டு விட்டுறலாம். அப்பதான் இந்த மிஸ்ஸுக்கு கெட்ட பேர் வரும். ஜனாதிபதி கிட்ட அவார்டு தானே வாங்குனாங்க, இந்த வாட்டி எப்படி வாங்குறாங்கன்னு பாத்துடலாம். சூப்பர் ஐடியா மல்லி. இரு நான் இப்பவே கேமரா ஆன் பண்ணி மிஸ் அடிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஃபுல்லா வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்தையும் பரப்பி விட்டுறேன். அப்பதான் மிஸ்ஸுக்கு கரெக்டான பனிஷ்மென்ட் கிடைக்கும். ஒரு புள்ளி வைக்க முடியாது உன்னால? புள்ளி வைக்கிறதுக்கு மறப்ப, புள்ளி அழிற அளவுக்கு வைப்ப. மேம் 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 சாரி மேம், சாரி மேம். ப்ளீஸ் மேம். புள்ளி வைக்க மறப்ப. லில்லி, நீ வீடியோ எடுக்கறியா இல்லையா? நீ வீடியோ ரெக்கார்ட் பண்றியா இல்லையா? என்னாச்சு உனக்கு? கேமரா ஆன் பண்ணதுல இருந்து அப்படியே வாய் அடிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்க. சொல்லு லில்லி, என்னடா ஆச்சு? மல்லி, கொஞ்சம் கிட்ட வந்து போனை பாரு. அதுக்கப்புறம் வாய் இல்ல, உனக்கு நெஞ்சே அடைச்சிரும். அப்படி என்ன இவ போனை பார்த்து பயந்துட்டா? எங்க காட்டு பாப்போம். சொல்லு. ஒரு புள்ளி கூட உனக்கு ஒழுங்கா வைக்க தெரியாதா? எதுக்கு எனக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குறீங்க? சொல்லு. 20 வருஷமா உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிறந்த நாளை நீ இறந்த நாள் ஆக்கிட்டல. சரியா நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கும் நீயே வந்து கரெக்டா சேர்ந்துட்ட. 20 வருஷம் கழிச்சு அந்த சம்பவத்தை நீயும் மறக்கல, நானும் மறக்கல. ஆனா இந்த உலகம் மறந்துருச்சு. அந்த உலகத்துக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு உன் வாயிலேயே வர வைக்க